வணக்கம் நண்பர்களே. நம்ம மகாபாரதத்தோட வனவாச பருவத்தில் தர்மருக்கு முனிவர் ஒருவர் சொன்ன காதல் கதை தான் நலன் தமயந்தி கதை. பகுதி 1ல் ஒரு வேட்டுவ தம்பதியோட சிரமங்களையும் அவங்களோட அடுத்த பிறவியான நலன் தமயந்தி பிறந்ததையும் நம்ம பார்த்தோம். இவங்க 2 பேரும் ஒருத்தர் நேரில் பார்க்காமலேயே மனசுக்குள்ளேயே காதலிக்க ஆரம்பிச்சதையும் நம்ம பார்த்தோம். பகுதி 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ தமயந்தியோட சுயம்பரத்தில் தேவர்களோட சோதனையில் இருந்து தமயந்தி தப்பிச்சாலா இல்லையா? இந்த காதல், பக்தி, கர்மா, சோதனை, அதிர்ஷ்டம், தேவர்களோட வருகை எல்லாம் கலந்த இந்த அதிசய பயணத்தை தொடரலாமா? வாங்க பகுதி 2க்குள்ளே போகலாம். நலனை திருமணம் செஞ்சுக்கணும்னு கனவோட கையில் மாலையோட சுயம்பரம் நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்ச தமயந்திக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நலனை மாதிரியே வேடம் போட்டுட்டு இருந்த இன்னும் சில பேரை பார்த்ததும் தமயந்தி அதிர்ச்சி அடைகிறா. இது தேவர்களோட சதியா இருக்கும் அப்படின்னு உணர்ந்து தன்னோட புத்தியை கொஞ்சம் தீட்டுறா. தமயந்தி சாதாரண மக்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா. அது என்னன்னா, நலனை போலவே வேஷம் போட்டுட்டு இருந்தவங்களோட கால் தரையில படல, அவங்களோட கண்கள் இமைக்கவே இல்லை, இவங்க போட்டுக்கிட்டு இருந்த மாலை வாடவே இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு தன்னோட காதலனான நலனை தமயந்தி சரியா கண்டுபிடிச்சு நலனோட கழுத்துல மாலையே போடுறா. தமயந்தியோட இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே கையை தட்டி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. சுயம்பரத்துல தோல்வி அடைஞ்ச தேவர்கள் நலனுக்கு 8 அதிசயமான வரங்களை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. நலனும் தமயந்தியும் நெடுத நாட்டுக்கு போய் சிறப்பான ஆட்சி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. சுயம்பரம் முடிச்சுட்டு தேவலோகம் போன தேவர்கள் எதிர் திசையில சனி பகவான் வரத பாக்குறாங்க. தேவர்களை வழிமறைச்சு சனி பகவான் அவரு தமயந்தியை விரும்புறதாகவும் சுயம்பரத்துக்கு போறதாகவும் சொல்றாரு. இதை கேட்ட தேவர்கள் சுயம்பரம் முடிஞ்சு போச்சு, தமயந்தி நலனை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட சனி பகவானுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. என்னை பார்க்காமலே நலனை தேர்ந்தெடுத்துட்டாளா தமயந்தி, நான் நலனை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சபதம் செய்கிறாரு. இந்த பக்கம் நலன் தமயந்தியோட காதல் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. சனி பகவானுக்கு ஒரு நியதி இருக்கு. அவரு தன்னோட கடமையில இருந்து தவறாத ஒரு மனுஷனை பிடிக்க மாட்டாரு. இப்படி இருக்க கடமையில தவறாத நலனை எப்படி பிடிக்க முடியும்? நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையை கவனிச்சுட்டு இருந்த சனி பகவான் அவங்களோட வாழ்க்கையில எப்படா நலன் தன்னோட கடமையில இருந்து தவறுவாரு, அவரை பிடிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. சந்தோஷமா போய்கிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில சனி பகவான் எதிர்பார்த்த அந்த கெட்ட நேரமும் வந்துச்சு. ஒரு நாள் நலன் கோவிலுக்குள்ள போகும் பொழுது ஒழுங்கா காலை கழுவாம போறாரு. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச சனி பகவானும் அவரோட கால் வழியா அவரோட வாழ்க்கைக்குள்ள போகிறாரு. சனி பகவான் வாழ்க்கைக்குள்ள வந்தா என்னெல்லாம் நடக்குமோ அத்தனையும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லா விதமான கலைகள்லயும் சிறப்பா இருந்த நலன் மகாராஜா ஏற்கனவே சூதாட்டத்திலையும் கொஞ்சம் நாட்டம் இருந்தவரா இருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சனி பகவான் புட்கரன் அரசன் கிட்ட போய், நீ நலன் மகாராஜாவை சூதாட்டத்துக்கு கூப்பிடு, நான் அவனை பிடிச்சிருக்கேன், இப்போ நீ இந்த விளையாட்டுல வெற்றி அடைகிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன்னு சொன்னாரு. இங்க நலனுக்கும் சூதாட்ட ஆசை அவரோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுது. இந்த நேரத்துல புட்கரன் நலனை சூதாட்ட விளையாட்டத்துக்கு கூப்பிட நலனும் தன்னோட மக்கள், மனைவி, குழந்தைன்னு எதையுமே யோசிக்காம சம்மதம்னு சொல்றாரு. தமயந்தி வேணாம்னு எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன, சூதாட்ட விளையாட்டுல சனி பகவானோட ஆசைப்படி நலன் தன்னோட நாடு, செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறாரு. தமயந்தியோட அழகுல மயங்காதவங்க யாருங்க இருக்காங்க? புட்கரனுக்கும் தமயந்தி மேல கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதனால அவன் உன் மனைவியை வச்சு விளையாட சொல்லி கேட்கிறான். இதை கேட்ட நலனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. மனைவியை வச்சு சூதாட முடியாதுன்னு சொல்லிட்டு நலன் அங்க இருந்து கிளம்புறாரு. தமயந்தி கிட்ட, நான் இழந்த எல்லா செல்வத்தையும் திரும்ப அடையிற வரைக்கும் நீயும் குழந்தைங்களும் உன்னோட அப்பா வீட்டில் இருன்னு சொல்றாரு. ஆனா தமயந்தி என்ன நடந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றா. அவளோட குழந்தைங்களை மட்டும் தன்னோட அப்பா கிட்ட விட்டுட்டு
நலன் கூடவே காட்டுக்கு போறா தமையேந்தி. போற வழியெல்லாம் நலன் வருத்தப்பட்டு தமையேந்தி படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம வருத்தப்படுறான். தமையேந்திய அவளோட அப்பா வீட்டுக்கு போக சொல்றாரு. தமையேந்தியும் விடாப்புடியா நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றா. அவங்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துல இருந்த பறவையை பார்த்து தமையேந்தி அந்த பறவையை பிடிச்சு தரும்படி கேட்குறா. நலனும் அவரை போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரே ஒரு ஆடையை கழட்டி அந்த பறவையை பிடிக்க தூக்கி போடுறாரு. அந்த ஆடையை பிடிச்சுக்கிட்ட பறவை உன்கிட்ட இருந்த இந்த ஒரு ஆடையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. கடைசியில நலன் போட்டுக்க ஆடை கூட இல்லாம நின்னான். அப்புறம் நலன் தன்னோட மனைவியோட ஆடையில இருந்து கொஞ்சம் கிழிச்சு ஆடையா போட்டுக்கிறான். அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறாங்க. நள்ளிரவு கண்முழிச்ச நலன் தமையேந்தி தன்னால தான் இவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா, நாம இவளை விட்டுட்டு போயிட்டா அவ தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிடுவா, அங்க அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவளை பிரிய மனசே இல்லாம அங்கிருந்து போறாரு நலன். காலையில விடிஞ்சதும் தன்னோட கணவர் தான் பக்கத்துல இல்ல அப்படிங்கிறத உணர்ந்த தமையேந்தி என்ன செய்யறதுன்னு தெரியாம கத்தி அழறா. அவளோட அழுக சத்தம் காட்டு முழுக்க எதிரொலிக்குது. அந்த நேரம்னு பார்த்து ஒரு மலைப்பாம்பு தமையேந்தியோட உடம்புல சுத்திக்குது. என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு தமையேந்தி கத்துறா. அவளோட சத்தம் கேட்டு காட்டுல இருந்த ஒரு வேடன் வந்து பாம்போட பிடியில இருந்து அவளை காப்பாத்தி உதவி செய்றான். உதவி செஞ்ச வேடன் கிட்ட நன்றி சொல்றா தமையேந்தி. ஆனா அந்த வேடன் அவளோட அழகுல மயங்கி அவளை அடையணும்னு முயற்சி பண்றான். இதனால கோபமான தமையேந்தி தான் கற்பு கரசிங்கிறது உண்மைனா இவன் இப்பவே எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னு சொல்றா. அவ சொன்ன அடுத்த நொடியே அந்த வேடன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்த தமையேந்தி யாருக்கும் சொல்லாம சேதி நாட்டுக்கு போய் அங்க இருந்த ராணி கிட்ட பணிப்பெண்ணா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தமையேந்தி அவளோட நெற்றியை துடைக்கும் பொழுது அவளோட புருவத்துக்கு இடையில இருந்த மச்சத்தை அந்த சேதி நாட்டு ராஜமாதா பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. நீ யாருன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ தமையேந்தி தானே அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட சகோதரியோட மகளுக்கு தான் இப்படி ஒரு மச்சம் இருக்கும், உண்மைய சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. உடனே தமையேந்தியோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. ஆமா நான் தான் தமையேந்தி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. சேதி நாட்டு மகாராணி தமையேந்திய கட்டி தழுவிக்கிட்டாங்க. சரி தமையேந்தி இங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போன நலன் என்ன ஆனாரு தெரியுமா? நலன் போய்கிட்டு இருந்த பாதையில ஒரு பெரிய காட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த காட்டு தீயில ஒரு பாம்பு சிக்கி தவிக்கிறத பார்த்த நலன் பாம்பை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறாரு. உதவியை வாங்கிக்கிட்ட பாம்பு 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னு சொல்லுது. உடனே நலனும் 1 2 3ன்னு எண்ண தொடங்கினாரு. 10ன்னு சொல்றதுக்கு பதிலா தவறா தசை அப்படின்னு சொல்றாரு. உடனே நலனை தன்னோட கொடிய பல்லால கடிக்குது அந்த பாம்பு. ஒரு நொடியில நலன் கருப்பா குள்ளமா இருக்கிற மாதிரி அவரோட உடம்பு மாறிடுச்சு. இது நியாயமா? உன்னை காப்பாத்தின என்னுடைய நிலைமை இதுதானா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, என்னோட பேரு கார்கோடகன், என்னை காப்பாத்துனல, உனக்கு நான் எப்பவுமே தீங்கு செய்ய மாட்டேன். நீ ஏற்கனவே சனி பகவானால பிடிக்கப்பட்டிருக்க. இப்ப என்னோட கொடிய விஷம் உன்னோட உடம்புல ஏறினதுக்கு அப்புறம் அந்த விஷம் இந்த விஷத்தை முறியடிச்சிடும் அப்படின்னு சொல்லுது. நீ உன்னோட பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் இந்த உருவத்திலேயே இரு. அதுக்கப்புறம் நலனுக்கு போட்டுக்க ஒரு ஆடையையும் அது கொடுத்துச்சு. இந்த ஆடையை போட்டுக்கிட்டா நீ பழைய உருவத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. நலன் காட்டை விட்டு வெளியே போய் கோசல நாட்டோட தலைநகரமான அயோத்திக்கு போய் அந்த நாட்டோட மன்னன் கிட்ட பாகுகன்ற பேர்ல தேரோட்டியா வேலைக்கு சேர்றாரு. அந்த பக்கம் எதிர்ச்சியா ஒரு சமயம் சேதி நாட்டுக்கு தமையேந்தியோட தந்தன் பீமன் போறாரு. தன்னோட மகளை அடையாளம் கண்டுபிடிச்சு கண் கலங்குறாரு. இப்போ இந்த காட்சியை பார்த்த மன்னன் பீமன் என்ன பண்ணியிருப்பாரு? இவ தன்னோட மகன்னு தமையேந்திய தன் கூட கூட்டிட்டு போயிருப்பாரா? தொடர்ந்து கதையை கேளுங்க. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.